ஹே, நான் தான் டிமோன். வெல்கம் டு மை நியூ யூடியூப் சேனல். ஆண்டவர் ஒரு சில நாட்களாக என்னோட பேசுகின்ற ஒரு வார்த்தைகளையும் எனக்கு தந்திருக்கிற தாழ்ந்துகளையும் உங்கள் முன் பகிர்ந்து கொண்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகத்தான் இந்த யூடியூப் சேனலை நான் ஆரம்பித்திருக்கிறேன். குறிப்பாக நான் இதற்கு வைத்திருக்க தலைப்பு என்னவென்றால் ஆவிக்குரிய போதை. ஆவிக்குரிய போதை என்று சொல்லும் பொழுது பொதுவாக போதை என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நினைக்கிறார் ஒரு அடிமைத்தனமான காரியங்கள் போதை. அதாவது தற்காலிகமான ஒரு சந்தோஷம், சொற்ப நேரமான ஒரு சந்தோஷம், தாங்களே சுய நினைவு இல்லாமல் ஒரு தீமையான காரியங்கள் செய்ய தூண்டுவதற்கான காரியம்தான் இந்த போதைகள் அடிமைத்தனமாக காணப்படுகிறது. அதாவது போதைன்னு சொல்லும்போது பல்வேறு வடிவங்களை காணப்படுகிறது. இந்த நாட்களிலே அநேகமாக இளம் சமூகத்தினர் அநேகமாக இந்த போதை வஸ்து காணப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் போதை என்று சொல்லும் பொழுது ஒரு அடிமைத்தனமான காரியம் என்பதால் அதில் போதையில் மட்டும் அடிமைத்தனம் வருவதில்லை. குறிப்பாக சில பேருக்கு ஸ்மார்ட் போன்லையும் அடிமைத்தனம் இருக்கும், சினிமாவில் கூட அடிமைத்தனமாக இருப்பார்கள், மற்றும் பாட்டு பாடுவதில் அடிமைத்தனமாக இருப்பார்கள், மற்ற ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்கள் அடிமைத்தனமாக இருப்பார்கள். இப்போ இவ்வாறான காரியங்கள் அடிமைத்தனமாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவிக்குரிய போதையிலே நாம் அடிமைத்தனமாக இருந்தால் எங்களோட வாழ்க்கை மென்மேலும் ஆண்டோட ஆவிக்குள்ளே அவர் வளர்ந்து உயர்ந்து கொண்டே செல்லும். அதாவது எபேசியர் 5:18-19 வசனங்களில் குறிப்பிட்டுள்ளது போன்று துன்மார்க்கத்திற்கு எதுவான மதவழி கொள்ளாமல் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கீர்த்தனம் பண்ணுகிற வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் பார்த்தோம் என்றால் அந்த மது வரி கொள்ளாமல், அதாவது மது வரி என்பது இந்த இடத்துல குறிப்பிடுகின்ற விஷயம் என்னென்றால் அது என்ன என்று சொல்லுகிறது என்றால், அதாவது உலகத்து போதைகள், உலகத்து சந்தோஷங்கள், அதாவது போதை வஸ்துக்களால் ஏற்படுகின்ற தற்காலிகமான சொற்ப நேரம் இருக்கின்ற சந்தோஷங்கள், அதால் ஏற்படுகின்ற தீங்கான பிரச்சனைகள், அவற்றையில நாங்கள் தவிர்த்து கொண்டு ஆண்டவரை நாங்கள் நமஸ்கரித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து அவருடைய சமூகத்தில் இருக்கிறது தான் ஆவிக்குரிய போதை என்று நான் இந்த இடத்துல கூறுகின்றேன். சில பேர் ஆவிக்குரிய போதையிலே, அதாவது எவ்வாறு அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்றால், சில பேர் நல்ல ஆண்டவரை மிகவும் ஆண்டவரை ஆராதிப்பார்கள், நல்ல பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். சில பேர் ஆண்டவர் வார்த்தையை அழகாக பிரசங்கிப்பார்கள். சில பேர் அபிஷேகத்தினாலே நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். இப்படியான காரியங்கள் தான் ஆவிக்குரிய போதையிலே காணப்படுகின்றன. இவ்வாறு நாங்கள் ஆவிக்குரிய போதையிலே நாங்கள் ஈடுபடும் பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் உயர்த்துவதோடு மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆகவே இன்றைய நாள் எனக்கு கூட வந்த வார்த்தை இதுதான். ஆகவே இந்த வார்த்தை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கட்டப்பட்டிருப்போம், தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆகவே இன்னும் சில வருகின்ற நாட்களிலே இன்னும் இந்த ஆவிக்குரிய போதையின் தலைப்பிலே அநேகமான வார்த்தைகளை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆகவே முடிந்தளவு சப்போர்ட் பண்ணுங்கள், முடிந்தளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோட 10 பேர் பார்த்தும் ஒரு நாள் கூட இதால் பயனடைந்தால் கூட எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஆகவே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஆபத்துக்களும் இல்லாமல் பாதுகாப்பாக சேஃபாக இருங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.